إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا محمد صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله أحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாவற்றின் மீதும் ஆற்றலுடைய எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை நெறிதவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முன்னோர்கள், உலமாக்கள், மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் இந்த தூய இஸ்லாத்தை தூய வடிவில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்தகைய முஃமினான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை வல்ல ரஹ்மானுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதல்களில் மிக மோசமானது மிக நல்லது, வழிகாட்டுதலில் மிகச் சிறந்தது எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டுதல்கள் என்றும், வார்த்தைகளில் மிக மோசமானது இறைவன் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதல்களில் மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரால் இஸ்லாம் என்று வழிகாட்டப்பட்ட நுண் அனுஷ்டானங்கள் என்றும், இப்படியான வழிகட்ட கொள்கையிலிருந்து நடைமுறைகளிலிருந்து வல்ல ரஹ்மான் எங்களை பாதுகாத்து சீரான பாதையின் பக்கம் எங்களை வழிகாட்டி அந்த உயர்தரமான சுவர்க்கத்தில் என்னையும் உங்களையும் நுழைவிப்பதற்கு வல்ல ரஹ்மானை வேண்டியவனாக, அல்லாஹுவை எப்படி அஞ்சி நடக்க வேண்டுமோ அந்த முறையில் அஞ்சி நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. பேரன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயம் என்கின்ற படைப்பை படைத்து இந்த மனித சமுதாயம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை முறைகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில் மனிதன் அவனோடு இன்றியமையாத ஒரு விடயம் என்றால் இன்னொரு மனிதனுடைய உதவி ஒத்தாசை என்கின்ற ஒரு விடயம். இந்த உலகத்தில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் மறுமை நாள் வரைக்கும் யாரும் தானாக உருவாகி தானாக உயர்ந்து தானாக கல்வி கற்று
தானாக ஒரு பெரிய இடத்தை அடைந்து தானாக மரணிக்க முடியாது. அதற்கு மாற்றமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு மனிதனோடு ஒரு தொடர்புடைய ஒரு உதவி ஒத்தாசையோடு வாழக்கூடிய ஒரு தன்மையை, ஒரு சுன்னாவை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறான். அதனால் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் மற்ற மனிதர்களோடு நல்ல முறையில் இங்கிதமாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாம் வலியுறுத்தி வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். மனிதர்களோடு நல்ல முறையில் நடப்பதை பல சிறப்புகளை கொண்டு ஆர்வமூட்டுவதும், மனிதர்களோடு மோசமாக நடந்து கொள்வதை பல எச்சரிக்கையான இன்தார்களை கொண்டு மனிதர்களை எச்சரித்தும் இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மற்ற மனிதர்களை மதித்து அவர்களோடு சிநேகிதமாக வாழ வேண்டும் என்பதை அதிகம் வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி இறைவனுக்கு ஒரு பங்கு இருக்கிறதோ, எங்களிடத்தில் இறைவனுக்கு நாங்கள் அவனுடைய உரிமைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமோ, அதே போன்று மனிதர்களுக்கு நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய உரிமைகளும் இருக்கிறது. அவைகளை நாங்கள் சரியான முறையில் கையாள வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. இப்படி மனிதன் மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துவதோடு இதிலே படித்திரங்கள் வைத்திருக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நல்ல முறையில் பழக வேண்டும், நல்ல முறையில் இங்கிதமாக செயல்பட வேண்டும் என்பதில் படித்தரம் இருக்கிறது. அதில் முதன்மையானவர்கள் அர்-ரஹம் என்று சொல்லக்கூடிய இரத்த உறவு என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சுட்டிக்காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று அதற்கு மாற்றமாக இரத்த உறவுகளோடு நெருங்கி பழகுவதை விட மற்றவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய சமுதாயமாக எங்களுடைய சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அது என்ன காரணத்துக்காக வேண்டியாகவும் இருக்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையில் கூறுகின்ற பொழுது, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகூ ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரு ஆத்மாவில் இருந்து உங்களை படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அதிலிருந்தே உங்களுடைய துணைகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தினான். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வ நிஸாஆ, அவையிலிருந்து ஆண்களாகவும் பெண்களாகவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் பரவச் செய்தான் என்று சொல்லிவிட்டு, வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், எவனை கொன்று இந்த உலகத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி தேடிக்கொள்வீர்களோ அவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய இரத்த உறவுகளுடைய விடயத்திலும் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது, வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதை கொண்டும் நீங்கள் இணை வைக்க வேண்டாம். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வபிதில் குர்பா, உங்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய நெருங்கிய உறவுகளோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வல் யதாமா, அனாதைகளுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வல் மசாக்கின், ஏழைகளுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வல் ஜாரிதில் குர்பா, பக்கத்தில் இருக்கக்கூடிய நெருங்கிய அண்டை வீட்டாருடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வல் ஜாரில் ஜன்பி, தூரத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டாருடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வஸ்ஸாஹிபி பில் ஜன்பி, உங்களோடு இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு மேலும் சொல்கிறான், வமா மலக்கத் ஐமானுக்கும், வலக்கரம் சொந்தமாக்கப்பட்ட உங்களுடைய அடிமையுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபஹூரா, நிச்சயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அகங்காரம் கொண்டு பெருமை அடிக்கக்கூடியவர்களை ஒரு போதும் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் மனிதர்கள் என்று யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருப்பார்களோ அனைத்து உறவுகளையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டான். அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் அவர்களோடு இங்கிதமாக நல்ல முறையில் நடக்கவில்லை என்றால் அது பெருமையுடைய அகங்காரத்தினுடைய அடையாளம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சுட்டிக்காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். மேலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நல்லவர்களை பார்த்து சொல்கின்ற பொழுது, அன்பார்ந்த சகோதரர்களே,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ளவற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து முடித்ததற்கு பின்னால், இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து முடித்ததற்கு பின்னால் ரஹம் என்று சொல்லக்கூடிய இந்த இரத்த உறவு அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுந்து நின்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கும். அல்லாஹ்வுக்கு முன்னால் இந்த ரஹம் என்று சொல்லக்கூடிய இந்த இரத்த உறவு எழுந்து நின்று ஒரு கோரிக்கை முன்வைக்கும். யா அல்லாஹ், உன்னை கொண்டு என்னை துண்டிப்பதை நான் பாதுகாவல் தேடுகிறேன். என்னை யாரும் துண்டித்து நடந்துவிடக்கூடாது, அந்த நிலையை விட்டு நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த ரஹம் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கையை முன்வைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அமா தர்தீன, எப்படி சொல்வான்? அமா தர்தீன அன் அசில மன் வசலக், உன்னை யார் இந்த உலகத்தில் சேர்ந்து நடக்கின்றானோ அவனை நான் சேர்ந்து நடப்பதும், வ அக்தஅ மன் கதஅக், உன்னை யார் இந்த உலகத்தில் துண்டித்து வாழ்கின்றானோ அவனை நான் துண்டித்து வாழ்வதையும் நீ பொருந்திக் கொள்கின்றாயா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான். உன்னை இந்த உலகத்தில் யார் சேர்ந்து நடக்கின்றானோ அவனை நான் சேர்ந்து நடப்பேன் என்றும், இந்த உலகத்தில் யார் உன்னை துண்டித்து வாழ்கின்றானோ அவனை நான் துண்டித்து வாழ்வேன் என்பதையும் நீ பொருந்திக் கொள்கின்றாயா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ரஹ்மிடத்தில் சொல்வான். உடனே பலா தாக்க, ஆம் அதுதான் எனக்கு வேண்டும் என்று அந்த ரஹம் சொல்லுமா. அன்பார்ந்த சகோதரர்களே, மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அல்லாஹ்வுடைய அரிசை சுற்றி கொண்டு இருக்குமாம் இந்த ரஹம் என்று சொல்லக்கூடிய இந்த இரத்த உறவுகள். அல்லாஹ் அந்த நேரத்தில் எங்களை பார்த்து சொல்லுவான், யார் என்னை சேர்ந்து நடந்தாரோ அவனை அல்லாஹ் சேர்ந்து நடப்பான், யார் என்னை துண்டித்து நடக்கின்றானோ அவனை அல்லாஹ் துண்டித்து நடப்பான் என்று இந்த இரத்த உறவு சொல்லுமாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விடயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். ஃபஹல் அஸைத்தும் அன் தவல்லைத்தும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்த் வ துகத்தஉ அர்ஹாமக்கும், முனாஃபிகீன்களே, நீங்கள் யுத்தத்தை விட்டு நீங்கள் விலகி சென்று விட்டு பூமியிலே குழப்பங்கள் ஏற்படுத்தி உங்களுடைய இரத்த உறவுகளை துண்டித்து வாழ நீங்கள் நினைக்கின்றீர்களா? அப்படி நினைத்தீர்கள் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்ததாக சொல்கிறான், உலாஇகல்லதீன, அவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவர்களை சபிக்கின்றான். பூமியிலே குழப்பங்கள் ஏற்படுத்துபவர்களையும் இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்பவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சபிப்பதாக இந்த வசனம் எங்களுக்கு உணர்த்துகிறது. மேலும் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், அவர்களை சபித்துவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது அவர்களை கேட்காத செவிடர்களாகவும் பார்க்க முடியாத குருடர்களாகவும் நாங்கள் அவர்களை ஆக்கிவிடுவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இரத்த உறவுக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் கொடுக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வசாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரும் பிரச்சனைகளாக பூதாகரமாக ஆக்கி கொண்டு எங்களுடைய இரத்த உறவுகளை துண்டித்து நாங்கள் வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனைகள், சில்லறை பிரச்சனைகள், தன்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு விசேஷத்துக்கு அழைக்கவில்லை என்பதற்காக வேண்டி உடனடியாக நாங்கள் தாமதம் என்று சொல்லிவிடுகின்றோம். நான் மரணித்தாலும் என்னுடைய முகத்தில் கூட நீ முழிக்கக்கூடாது, என்னோடு நீ பேசக்கூடாது, இதோடு எங்களுடைய உறவுகள் முறிந்து விடுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு இது ஒரு சர்வசாதாரண வார்த்தையாக இருக்கலாம், அந்த இடத்தில் முடிஞ்சு போகக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் நிற்கின்ற பொழுது இந்த வார்த்தையினுடைய பெருமதி எங்களுக்கு விளங்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணையை எங்களை விட்டும் துண்டித்து விட்டானாக இருந்தால் அந்த வார்த்தையினுடைய பெருமதி அந்த நேரத்தில் விளங்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமையுடைய நாளையும் ஈமான் கொண்டாரோ ஃபல்யஸில் ரஹிமஹு, அவருடைய இரத்த உறவை அவர் சேர்ந்து நடக்கட்டும் என்று சொன்னார்கள். எதற்காக வேண்டி அல்லாஹ்வையும் மறுமையுடைய நாளையும் இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் என்றால், எதற்காக வேண்டி
நிச்சயமாக இது குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை விசாரிப்பான் என்பதுதான் இதனுடைய முழு விளக்கம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இவைகளிலிருந்து நாங்கள் பொடுபோக்காக இருந்தோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை தண்டிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிரதி உபகாரங்களை கண்டு பிரதி உபகாரங்களுக்காக வேண்டி ஒரு மனிதன் குடும்பத்தை சேர்ந்து நடக்கின்றானாக இருந்தால் அவன் குடும்பத்தை சேர்ந்து நடந்தவன் கிடையாது, இரத்த உறவை பேணிக் கொண்டவன் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸல் வாசிலு பில் முகாஃபிஇ, பிரதி உபகாரங்களுக்காக வேண்டி குடும்பங்களை சேர்ந்து நடப்பவன் இரத்த உறவை சேர்ந்து நடப்பவன் கிடையாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலாகின்னல் வாசில் அல்லதி இதா கதஅத ரஹிமஹு, குடும்பங்களை இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பவன் யார் தெரியுமா? அந்த இரத்த உறவு அவனை துண்டித்து வாழ்ந்தாலும் அதனை அவன் சேர்ந்து நடப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதன் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய இரத்த சொந்தங்களை நான் சேர்ந்து நடப்பதில் பேராவலுடையவனாக இருக்கிறேன். அவர்களை நான் நெருங்கி செல்கின்ற போதெல்லாம் அவர்கள் என்னை ஒதுக்கி செல்கிறார்கள். நான் என்ன செய்வது? அது எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் முறைப்பாடு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு சொன்னார்கள், நீ சொல்வது உண்மையாக இருந்தால், நீ சொல்வது போன்றுதான் நடக்கிறதாக இருந்தால், நீ செய்வது அவர்களுடைய முகங்களில் நெருப்பு தணலை அள்ளி வீசுவது போன்று என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம், அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கையாக சொன்னார்கள் என்றால் அன்பார்ந்த சகோதரர்களை நானும் நீங்களும் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி உறவுகளை சேர்ந்து நடக்குகின்ற தன்மையில் தான் சஹாபாக்களையும் வார்த்தெடுத்தார்கள். தன்னுடைய மனைவி மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த பெண்ணுக்கு ஒரு அடிமை இருக்கிறது. அந்த அடிமையை அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாமல் அவர் உரிமை விட்டு விடுகிறார்கள். அந்த பெண்ணுடைய டேன் வருகிறது, அந்த பெண்மணியின் அந்த தவணை வருகிறது. உடனே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய அடிமையை நான் உரிமையிட்டு விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்படியா செய்தாய்? அந்த பெண்ணை, அந்த அடிமையை உன்னுடைய மாமனாருக்கு நீ கொடுத்திருந்தால் உனக்கு மகத்தான கூலி கிடைத்திருக்கும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்கள், எப்படி சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? உன்னுடைய மாமனாருக்கு நீ கொடுத்திருந்தால் உனக்கு மகத்தான கூலி கிடைத்திருக்கும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதன் மூலமாக என்ன விடயத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் சகோதரர்களே? குடும்ப உறவை எந்த அளவுக்கு சேர்ந்து நடக்க வேண்டும், எங்களிடத்தில் இருப்பதை நாங்கள் எப்படி கொடுத்து உதவ வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் மிகப்பெரிய ஒரு பணக்காரர், பல தோட்டங்களுக்கு சொந்தக்காரர். அவருக்கு மிக விருப்பமான ஒரு தோட்டம் இருந்தது, பைருஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்துக்கு சென்று அந்த தோட்டத்திலே இருக்கக்கூடிய மதுரமான நீரை அருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு வசனம் இறங்குகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் நலவை அடைந்து கொள்ள முடியாது எது வரைக்கும் தெரியுமா? நீங்கள் விரும்புகின்றவற்றில் இருந்து செலவழிக்காத வரைக்கும் நீங்கள் நலவை அடைந்து கொள்ளவே முடியாது என்ற இந்த வசனம் இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி வசனம் ஒன்று இறங்கி இருக்கிறதா? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் இறங்கி இருக்கிறதா என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விரும்பக்கூடிய என்னுடைய தோட்டம் பைருஹா என்று சொல்லக்கூடிய தோட்டம், இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நான் செலவழிக்கின்றேன். அல்லாஹ் எப்படி உங்களுக்கு கட்டளையிடுகிறானோ அப்படி நீங்கள் அதனை பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கொண்டு போய் ஒப்படைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஹா ذلك مال رابح, எப்படி சொன்னார்கள்? ஆஹா, என்ன ஒரு லாபகரமான சொத்து இது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதை
உங்களுடைய நெருக்கமானவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, தன்னுடைய நெருங்கிய சகோதரர்களுக்கு, இவர்களுக்கு கொடுப்பதில் அதிக நன்மை இருப்பதாக இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நெருக்கமானவர்களுக்கும் தன்னுடைய சாச்சாவினுடைய மக்கள்களுக்கும் அந்த சொத்தை பிரித்து கொடுக்கிறார்கள் என்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த இரத்த உறவுகளில் முதன்மையானவர்கள் தான் எங்களுடைய பெற்றோர்கள் என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் எங்களுடைய இரத்த உறவுகளில் முதன்மையானவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மத் பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ், அம்மா பஅத். பெரும்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரத்த உறவுகள் பற்றி எந்த அளவுக்கு எங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறான், இஸ்லாம் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆர்வம் ஊட்டுகிறது என்பதை ஒரு சில ஹதீதுகளை கொண்டும் குர்ஆனுடைய வசனங்களை கொண்டும் நாங்கள் புரிந்திருப்போம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உணர்வை எங்கள் எல்லோருக்கும் மற்றிலும் ஏற்படுத்த வேண்டும். இந்த இரத்த உறவுகளில் நாங்கள் முதன்மையாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் எங்களுடைய தாயும் தந்தையும் என்பதை முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்ததான அமல் எது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலா அலா வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நாங்கள் தொழுவது. இமாம்கள் அதற்கு விளக்கம் தருகின்ற பொழுது தொழுகையினுடைய ஆரம்ப நேரத்தில் நாங்கள் தொழுது கொள்வது. சும்மா பின்பு எது என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது, அவர்களுக்கு உபகாரம் செய்வது, அவர்களோடு இங்கிதமாக நடந்து கொள்வது என்று சொன்னார்கள். சும்மா பின்பு எது என்று சொன்னார்கள், அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதன் ஜிஹாது செய்வது என்பது எவ்வளவோ ஒரு சிறப்புக்குரிய ஒரு அமல். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் எந்த அளவுக்கு சிறப்புக்குரிய அமல்கள் என்றால், சுவர்க்கவாதிகளில் கவலையுடையவர்கள் ஷஹீது என்ற பட்டத்தை எடுத்தவர்கள். சுவர்க்கவாதிகளில் கவலையுடையவர்கள் இந்த ஷஹீது என்று சொல்லக்கூடிய பட்டத்தை எடுத்தவர்கள். இவர்கள் ஏன் அவர்கள் கவலை அடைகிறார்கள்? அவர்கள் மீண்டும் உயிரோடு வந்து திரும்ப திரும்ப ஷஹீதாகுவதை விரும்புவதனால்தான் அவர்கள் கவலையுடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமும் ஒரு மகத்துவமும் மிகப்பெரிய கூலியும் உடையது தான் ஷஹீது என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து. இந்த அந்தஸ்தை விட ஒரு தாயோடும் தந்தையோடும் நல்ல முறையில் நடந்து கொள்வதை இஸ்லாம் முதன்மைப்படுத்தியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நபித்தோழர்கள் வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் செல்ல வேண்டும், யுத்தத்தில் ஈடுபட வேண்டும், நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், உனக்கு தாய் இருக்கிறாரா, உனக்கு தந்தை இருக்கிறாரா? அப்படி இருந்தால் அவரோடு நீ சென்று நல்ல முறையில் அவரோடு நடந்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுவார்கள். அந்த இடத்தில் உனக்கு அதனுடைய கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஒரு மகத்துவமான ஒன்றுதான் இந்த யுத்தத்தை விட சிறந்த ஒரு இபாதத் பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடப்பது என்பதை இந்த நபிமொழி எங்களுக்கு அழகான முறையில் சொல்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தீர்ப்பளிக்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தீர்ப்பாகவே சொல்லிவிடுகிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உன்னுடைய ரப்பு தீர்ப்பெழுதி விட்டான், அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹை மாத்திரம் நீங்கள் வணங்க வேண்டும், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தீர்ப்பளித்து விட்டான். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர்,
அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ உங்களிடத்தில் வயோதிப நிலையை அடைந்த நிலையில் அவர்கள் இருந்தார்களாக இருந்தால், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களுக்கு சீ என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், சொல்ல வேண்டாம். வலா தன்ஹருஹுமா, அவர்களை அதட்ட வேண்டாம், அவர்களுக்கு உருக்க வேண்டாம், அவர்களுடைய வார்த்தைக்கு மேலால் எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் அடுக்க வேண்டாம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களுக்கு சங்கையான வார்த்தையை கொண்டு நீங்கள் பேசுங்கள், சங்கையாக பேசுங்கள், அவர்களோடு கண்ணியமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். வஹ்ஃபல் லஹுமா ஜனாஹல் துல்லி மினர் ரஹ்மா, அவர்களுக்கு எங்களுடைய இரக்கத்தன்மையிலிருந்து தாழ்மையான இறக்கையை நீங்கள் விரித்து விடுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான். வகுர் ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அவர்களுக்காக வேண்டி கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ், சிறிய வயதில் இவர்கள் எப்படி எங்களுக்கு இரக்கம் காட்டினார்களோ, அன்பாக நடந்து கொண்டார்களோ, அப்படி இவர்களுடைய விடயத்தில் நீ கருணையாக நடந்து கொள், அன்பாக நடந்து கொள் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு கற்றுத்தருவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எப்படி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ஆனால் இன்று என்ன நடக்கிறது சகோதரர்களே? இன்று எங்களுடைய பெற்றோர்களுடைய விடயத்தில் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர்களோடு பேசுகின்ற முறையில் எப்படியான முறைகளை கையாண்டு கொண்டிருக்கின்றோம்? இன்றைக்கு எங்களுடைய சமூகத்துடைய நிலைப்பாடு என்னென்று தெரியுமா? பெற்றோர்கள் அன்றைய சஹாபாக்கள் எப்படி இருந்தார்களோ, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி இருந்தார்களோ, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி இருந்தார்களோ, அப்படி இருந்தால் மாத்திரம்தான் இஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்த சொல்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. உன்னுடைய தாய் நல்லவளாக இருந்தால், உன்னுடைய தாய் சாலிஹான பெண்ணாக இருந்தால், உன்னுடைய தாய் ஒரு கண்ணியமிக்க மார்க்கத்தை பேணக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் நீ கண்ணியப்படுத்தி நல்ல வார்த்தைகளை பேசு என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதே கிடையாது. அதற்கு மாற்றமாகத்தான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. உன்னுடைய தாய் விபச்சாரியாக இருக்கட்டும், உன்னுடைய தாய் முஷ்ரிக்காக இருக்கட்டும், உன்னுடைய தாய் கோல் மூட்டக்கூடியவளாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட பெரும்பாவம் செய்யக்கூடியவளாக இருந்தாலும் அவளுக்குரிய தண்டனை வழங்குவோன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாத்திரம்தான். எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அந்த தாயிடம் கண்ணியமாக மிருதுவாக, என்னுடைய உம்மா, நாங்கள் செய்யக்கூடிய இது மிகப்பெரிய ஒரு தவறு, அல்லாஹ் பொருந்தி கொள்ளாத ஒரு விடயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்காத ஒரு விடயம், இதனை விட்டு நாங்கள் தௌபா செய்ய வேண்டும், மரணம் இருக்கிறது என்று கண்ணியமாக நாங்கள் எங்களுடைய பெற்றோரிடத்தில் நாங்கள் அணுக வேண்டும். இதை விட்டுவிட்டு தனக்கு ஏசுகிறார் என்பதற்காக வேண்டி எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. எங்களுடைய அந்த முரட்டுத்தனத்தை எங்களுடைய பெற்றோர்களிடம் நாங்கள் காட்டிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரகிம அன்ஃபு சும்ம ரகிம அன்ஃபு சும்ம ரகிம அன்ஃபு. எப்படி சொன்னார்கள்? நாசமாகட்டும் 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 என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அதரக அபவைஹி இன்தல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலைஹிமா ஃபலம் யதுகுலில் ஜன்னah. யாரிடத்தில் வயதான பெற்றோர்கள் இருந்து அல்லது அவர்கள் இருவரில் ஒருவர் இருந்து அவர்கள் மூலமாக சுவர்க்கம் நுழையவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களிடத்தில் வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன வயதில் இருந்த இரக்கம் இப்போது என்னுடைய தாய்க்கு என்னிடத்தில் இல்லை என்று நாங்கள் ஒரு போதும் புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி கிடையாது, அப்படி இஸ்லாம் வலியுறுத்தவில்லை. ஒரு வயது இருக்கிறது, அந்த வயதில் தான் பெற்றோர்கள் பிள்ளைகளோடு மிக மிக அன்பாக இருப்பார்கள். அந்த வயது கடந்து விட்டால் அதற்கு பிறகு அந்த பிள்ளை மீது இருக்கக்கூடிய பயம், அவன் ஒழுக்கமில்லாதவனாக மாறிவிடுவானோ, அவன் இப்படியே பிடிவாதக்காரனாக மாறிவிடுவானோ என்பதற்காக வேண்டி பெற்றோர்கள் தன்னை தாங்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதை வைத்துக்கொண்டு பெற்றோர்களுக்கு ஏசக்கூடிய பிள்ளைகளால், பெற்றோர்களுக்கு சபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாறிவிடக்கூடாது என்பதை நானும் நீங்களும் ஆணித்தரமாக எங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் இஸ்லாம் அவ்வளவு விடயங்களை எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
குல்லு துனூபி யுஅখিருல்லாஹு மின்ஹா மா ஷாஅ இலா யௌமில் கியாமா. எல்லா பாவத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாள் வரைக்கும் தான் நாடியவர்களுக்கு தண்டிக்காமல் கால அவகாசம் கொடுப்பான். இந்த உலகத்தில் மனிதன் செய்யக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌபாக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுத்து மறுமை வரைக்கும் அவன் நாடியவர்களுக்கு அவகாசம் கொடுப்பான். 2 விடயங்களை தவிர. ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பகை எல்லை மீறுதல், அநியாயக்காரர்கள், இவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை தண்டிப்பான், இந்த உலகத்தில் அவர்களை தண்டிப்பான். அடுத்ததாக சொன்னார்கள், வ உக்கூக்கல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவர்கள், பெற்றோர்களை நோவினை செய்பவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே அதனுடைய தண்டனையை கொடுப்பான். இன்று எங்களுடைய சமூகத்தில் எப்படி என்றால், பெற்றோர்களுடைய அந்த சோதனை தாங்க முடியாமல் பிள்ளைகள் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் என்னை தண்டித்தாலும் பரவாயில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தண்டனை என்பது நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோமா இந்த பிரம்படி போன்றது அல்லது கத்தியால் குத்தப்படுவது போன்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோமா? இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது, அல்லாஹ்வுடைய பிடி என்பது கடுமையாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கு மனிதன் துடிப்பானாக இருந்தால் இந்த முழு உலகத்தையும் அதற்கு பகரமாக கொடுக்க வேண்டி வந்தால் அதையும் கொடுப்பான். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தண்டனை கடுமையாக இருக்கும். யாராலும் அதனை மறுக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் தண்டித்தால் தண்டிக்கட்டும். எவ்வளவு சோதனை இந்த தாயால். அன்பார்ந்த சகோதரர்களே, நஊது பில்லாஹி மின்ஹா, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது குறித்து நாளை மறுமையில் எங்களை விசாரிப்பான். பெற்றோர்கள் என்பவர்கள் நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு அவர்கள் அவசியமோ, அதே போன்று நாளை மறுமையில் சுவர்க்கத்தை நாங்கள் அடைவதற்கு பெற்றோர்கள் என்பவர்கள் மிக பிரதானமான ஒரு பங்குதாரி என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் நேரான பாதையை காட்டி இந்த பெற்றோர்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் மாற்றி அருள்வானாக. வ ஆகிர தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ்ஸலாம்.